தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் சீட்டு கிடைக்காத மதுரை மாவட்ட திமுக எம்எல்ஏக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தம் உள்ள 10 தொகுதிகளில் 4 தொகுதிகள் திமுக கைப்பற்றியது. மதுரை தெற்கு தொகுதியை மதிமுக கைப்பற்றியது. மீதி 5 தொகுதியையும் அதிமுக கைப்பற்றியது. இதில் தற்போது உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரில் 3 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடையாது என்று கூறப்படுகிறது. மதுரை சோழவந்தான் தொகுதியை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன். இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். இவருக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்று கூறப்படுகிறது. தொகுதி பக்கம் எட்டி பார்க்காததே காரணம் என்று கூறப்படுகிறது. தொகுதி மக்களுக்கு இவர் எதுவும் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. தொகுதியில் இவருக்கு அதிருப்தி நிலவுகிறது. மீண்டும் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் திமுக சோழவந்தான் தொகுதியில் தோற்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே சோழவந்தான் தொகுதியில் திமுக வேட்பாளராக வேறு ஒருவரை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது. அதே சூழ்நிலையில் மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களும் சோழவந்தான் தொகுதியில் தான் போட்டியிட விரும்பி கேட்பதாக கூறப்படுகிறது. மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி. இவர் மதுரை மாநகர் மாவட்ட திமுக செயலாளராக உள்ளார். 1996ஆம் ஆண்டு சேடப்பட்டி தொகுதியில் இவர் போட்டியிட்டு திமுக வேட்பாளராக வெற்றி பெற்றார். அதற்கு பின்பு நிறைய முறை அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. தோல்வியையே தழுவி வந்தார். ஆனால் 2021இல் மீண்டும் அவர் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார். தற்பொழுது தொகுதியில் அவருக்கு அதிருப்தி நிலவுகிறது. குறிப்பாக கடந்த மழைக்காலத்தில் செல்லூர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம், இவர் வெள்ள நிவாரணப் பணிகளில் சரிவர மேற்கொள்ளவில்லை என்று கூறப்பட்டது. இவருடைய கார் பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மதுரை வடக்கு தொகுதியில் தளபதிக்கு அதிருப்தி நிலவுகிறது. மீண்டும் தளபதி வடக்கு தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வியடைவார் என்று கூறப்படுகிறது. ஆகவே மதுரை வடக்கு தொகுதியில் இந்த முறை போட்டியிட தளபதிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது என்று கூறப்படுகிறது. வேறு ஒருவரை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது. மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன். இவர் 2வது முறையாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவுடன் நிதி அமைச்சராக பொறுப்பு வகித்தார். ஆனால் இவர் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியானது. ஒரே ஆண்டில் உதயநிதி மற்றும் சபரீசன் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்தனர் என்று இவருடைய குரல் பதிவாகியிருந்தது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியது. இவர் நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். மேலும் மதுரை மாவட்ட திமுகவில் இவர் கட்டம் கட்டப்பட்டார். திமுக நிகழ்ச்சிகள் எவற்றிற்கும் அமைச்சர் தியாகராஜனை அழைக்கக்கூடாது என்று திமுக கட்டளையிட்டுள்ளது. ஆகவே மதுரை திமுக தொண்டர்களால் இவர் புறக்கணிக்கப்படுகிறார். திமுக நிகழ்ச்சிகளுக்கு இவருக்கு அழைப்புதல் கிடையாது. ஆகவே இவர் மனம் வெறுத்து போய் உள்ளார். எந்த நேரத்திலும் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அமெரிக்காவுக்கு செல்ல தயாராக உள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் தியாகராஜனுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்று கூறப்படுகிறது. இளைஞரணி பொறுப்பாளர் ஒருவருக்கு மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது.